ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் என்னென்ன சார்ஜஸ் வரணும், தென் கிரெடிட் சைடில் என்னென்ன சார்ஜஸ் வரணுன்றது நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ட்ரேடிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து இந்த இயரோட ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ எல்லா ட்ரேடிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரேட் பண்ணும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், தென் சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பர்ச்சேஸ் நம்ம இங்கே கொண்டு வரணும். தென் அதே போல் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம ரிலீஸ் பண்ணி இங்கே கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லும்போது அதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸுமே நம்ம டெபிட்டில் தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரேஜ் அண்ட் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ், வேஜஸ், டாக் சார்ஜஸ், ஆக்ட்ரோய், ராயல்ட்டி சார்ஜஸ், இம்போர்ட் டியூட்டி, தென் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சரர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வந்தால் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் நம்ம டெபிட்டில் கொண்டு வரோம். சப்போஸ் லாஸாக இருந்தால் நம்ம கிரெடிட்டில் கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைட் பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதே போல் இங்கே சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கும்போது நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம லெஸ் பண்ணி இங்கே கொண்டு வரோம். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் என்ன வேல்யூன்றது நம்ம இங்கே கிரெடிட் சைடில் கொண்டு வரோம். லாஸ்ட்